ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்க நைட் ஆஃப் தி அசாசின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் 1 hour 41 minutes இருக்கு. இந்த படத்தை ஜியாங் டியாக் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல லீ முன் சிக், கிம் பியாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பத்தின ஒரு பயங்கரமான ஒரு அசாசினா இருக்காங்க. அவர்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதனால ஒரு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் வருது. அதுக்காக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தலைமறைவா வேற ஆளா வாழ்ந்துட்டு வராரு. ஒரு ஹோட்டல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அங்க இருக்கவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வருது. அதை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கலாயறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்திருக்கோம். பார்த்து சலிச்சு போன யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான் இது. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தரமா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் அல்டிமேட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்துருக்கோம். ஏன் தமிழ்லயே பல படங்கள் பார்த்தாச்சு. ஸ்கிரீன் பிளேஸும் இவங்க பெருசா எங்கேஜிங்கா எழுதி எடுக்கல. ஒவ்வொரு சீன் நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது பயங்கரமா லேக் அடிக்குது படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.